சிங்கர் ஜூனியர் 6 அப்படின்னாலே நம்ம கபீஸ் பூவையார் தான் எல்லாருடைய ஞாபகத்துமே வரும். அந்த அளவுக்கு நம்ம பூவையாருக்கு வந்துட்டு இந்தியால மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சோ நம்ம பூவையார் வந்துட்டு பூவையாரோட ரத்தத்திலே ஊறி போனது கானா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கானா அப்படின்னாலே நம்ம பூவையார் தான் வந்துட்டு எல்லார் ஞாபகத்துக்குமே வரும். சோ அந்த அளவுக்கு இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் நடந்தது. சோ இதுல இருக்க டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்மே வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஜர்னல்ல வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்கோ அந்த சாங் செலக்ட் பண்ணி பாடியிருந்தாங்க. சோ அந்த வகையில நம்ம பூவையாரும் வந்துட்டு எங்க வீட்டு குத்து விளக்கு அப்படிங்கிற ஒரு செம்மையான ஹிட்டான கானா பாடல் எடுத்து பாடியிருந்தாரு. சோ இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது இது வந்து நம்ம பூவையாரோட ஸ்ட்ராங் ஃபீல்டு சாங். சோ கண்டிப்பா பூவையார் வந்துட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு நினைச்சப்போ நம்ம பூவையார் வந்துட்டு எல்லாருமே ஏமாத்திட்டாரு. சோ நம்ம ஜட்ஜஸும் எல்லாருமே சேர்ந்து பூவையாருக்கு வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அந்த ஒரு தருணத்துல நம்ம பூவையார் வந்துட்டு ரொம்பவே சோகமாயிட்டாரு. சோ நம்ம பூவையாரோட இந்த சோகமான அந்த தருணத்தை வந்துட்டு சந்தோஷமா மாத்தினது யாரு அப்படின்னா நம்மளுடைய எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான நம்ம சித்ராமா தான். சோ நம்ம சித்ராமா வந்துட்டு பூவையார் வந்துட்டு ரொம்பவே வருத்தத்துல இருந்தான். சோ அந்த சமயத்துல பூவையாரை கூப்பிட்டு, பூவையார் நீங்க வா, நீ இன்னைக்கு பாடல் சரியா பாடறதுனால பரவாயில்ல, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா பாடணும். ஆனா நீ போன வாரம் வந்துட்டு நாக்கமுக்கா சாங் பாடணும் இல்லையா, சோ அந்த பாடல ரொம்பவே பிரமாதமா பாடுனிருந்த. சோ அதுக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூவையாரை கூப்பிட்டு அந்த கிஃப்ட கொடுத்திருந்தாங்க. சோ அந்த கிஃப்ட பிரிச்சு பார்த்தப்ப நம்ம பூவையாருக்கு ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ள காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம சித்ராமா வந்துட்டு பூவையாருக்கு ஒரு அருமையான ஒரு சாரிய வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க. சோ அந்த சாரிய வந்துட்டு பூவையார் பிரிச்சு பார்க்கும்போது பூவையார் கிட்ட வந்துட்டு ஒண்ணு ஞாபகப்படுத்தினாங்க. என்ன அப்படின்னா பூவையார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோட்ல வந்துட்டு ஒண்ணு சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா நான் வந்து பெரியவனானதை எங்க அம்மாவுக்கு சம்பாதிச்சு என்னோட காசுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு என்னுடைய நான் பெரிய பையனானதான் எங்க அம்மாக்கு பண்ற ஒரு விஷயமா இருக்கணும், என்னோட ரொம்ப நாள ஆசை அப்படின்னு கூட அவரு சொல்லியிருந்தாரு. சோ அந்த ஒரு ஆசையை வந்துட்டு இன்னைக்கு சூப்பர் சிங்கர் மேடையில வந்து நம்ம சித்ராமா வந்துட்டு நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்துட்டு நீ சம்பாதிச்சதா, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சம்பாதிச்சு கொடுத்ததுதான். சோ நீ பெரியவனாயி உங்க அம்மாவோட ஆசை நிறைவேற்றுறது வந்துட்டு நீ இப்பவே வந்துட்டு நீ நிறைவேற்றிட்ட அப்படின்னு நம்ம பூவையாருக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பூவையார் வந்துட்டு அந்த கிஃப்டா வாங்கினத சித்ராமாக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த கிஃப்ட வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அடுத்ததான் சொல்லியிருந்தாரு, நான் அடுத்த ரவுண்ட்ல வந்துட்டு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அந்த நாக்கமுக்கா சாங் எப்படி பாடணும் அதை விட பிரமாதமா பாடி காட்டுவேன் மேம் அப்படின்னு நம்ம சித்ராமாக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. சோ இந்த தருணம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல. அடுத்ததா வந்துட்டு நம்ம மாக்காவை வந்து வழக்கமான கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அடுத்ததான் அவன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடினதுக்கு அப்புறமா இன்னொரு கிஃப்ட் கேட்பான் மேடம் அப்படின்னுதான் உடனே நம்ம சித்ராமா சொன்னாங்க. அது ஏற்கனவே அவன் என்கிட்ட சொல்லிட்டான், அவனுக்கு வந்துட்டு ரிமோட் ஹெலிகாப்டர் வேணுமா, சோ அதை நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், சோ அடுத்த வாரம் அவனுக்கு அது கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம பூவையாருக்கு இன்னொரு சந்தோஷத்தையும் கொடுத்திருந்தாங்க. சோ கண்டிப்பா நம்ம பூவையார் வந்துட்டு நல்லா பாடி அவருடைய ரசிகர்களையும் ஜட்ஜஸையும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம சித்ராமாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ நீங்க சித்ராமாவோட ஃபேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பூவையார்கிட்டயும் சித்ராமா கிட்டையும் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் சித்ராமாவுடைய இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.